அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to His purpose. Romans 8:28. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியினுடையதான யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை கூட தேவ கிருபையினால் இந்த மகிமையான ஊழியத்தின் மூலமாக உங்களோடு கூட சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு செய்த நன்மைக்காக கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்ளுகிறேன். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. விசேஷமாக இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்தாபகரும் போதகருமான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த அருமையான ஊழிய பாதையில் அவரோடு இணைந்து பயணிக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே அவரை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. குடும்பத்தை ஆண்டவர் தாமே பாதுகாப்பாராக. இந்த ஊழியத்தை இன்னும் கனப்படுத்தி ஆமேன் பல லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆமேன். இந்த காலை நேரத்திலையும் கர்த்தருடைய பிரசன்னம் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலேயும் கடந்து வருவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆமேன் சோத்திரம், ஆமேன் அல்லேலூயா. இந்த காலை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1வது நிருபம் 5வது அதிகாரம் அதனுடையதான 17வது வசன விதமாய் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே நம்முடைய வாழ்க்கையின் ஜெயம். ஜெபிக்க ஜெபிக்க நன்மைகள் வரும். ஜெபிக்க ஜெபிக்க தடைகள் விலகி போகும். ஜெபிக்க ஜெபிக்க கிருபைகள் உண்டாகும். ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு வரும். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறது? ஆமேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ வேலை இருக்கிறது, கடமை இருக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆமேன். இவை எல்லாவற்றின் மத்தியில் இடைவிடாமல் எப்படி ஜெபிக்கிறது? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது
நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைவானது ஓய்ந்து போயிடும், குறைவானது ஒளிந்து போயிடும். ஆமீன். ஜெபிக்க முடியலையே என்று சொல்லக்கூடிய அந்த குறை பரிசுத்தாவியானவர் நம்மேல வரும்போது அது நீங்கி போகும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். இந்த ஜெபத்தை குறித்து நீங்கள் யூதா அப்போஸ்தலன் எழுதின அந்த நிருபத்தில் பார்த்தீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று. அருமையான ஒரு வேத பகுதி. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கும் போது நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய இந்த மாமிச சரீரத்தில் இந்த மாமிச பலத்தை வைத்து நாம் ஜெபிக்க முடியாது. ஒருவேளை ஜெபிக்கலாம் என்று நீங்கள் சொன்னால் மிஞ்சி போனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஜெபிச்சிருவீங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. இடைவிடாமல் ஜெபிக்கணுமானால் ஆமேன், அந்த மகிமையின் ஆவியானவர் நம்ம மேல் அசைவாடி கொண்டிருக்கணும். அவர் நம்மோடு இருந்தாதான் இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை, கஷ்டங்களை, வேதனைகளை கண்டு ஆமே சோத்திரம் பயப்படாதபடி ஜெபிக்க ஏவி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வேலை செய்யும் போதும் ஜெபிக்க வைப்பார், படிக்கும் போதும் ஜெபிக்க வைப்பார். ஆமேன். அல்லேலூயா. வாகனம் ஓட்டி கொண்டு போகும்போதும் ஜெபிக்க வைப்பார். அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அவர் ஆமேன் அசைவாடுகிற ஆலயமாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் உலாவுகிற தோட்டமாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் நம்மில் உலாவினால் மட்டும்தான், நம்முடைய வாழ்க்கையாகிய தோட்டத்தில் அவர் உலாவினால் மட்டும்தான் நம்முடைய தோட்டம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாறும். காரணம் அவர் ஜீவ நதி, பேரின்ப நதி. அந்த நதி நமக்குள்ளே வந்து பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். என ஜெபிக்க வைக்கிறதே அவர்தான். அவரை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இதை தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆகவே இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆமே நம்மில் நிரம்பி வழியணும். எந்த சூழ்நிலையில் அவர் ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. ஆமேன். பொதுவாக நாம் ஜெபிக்கிறது நல்ல காரியங்கள் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் காலதாமதமாகி அது நடக்காதது போல நீண்டு போகும்போது நம்முடைய ஜெபத்தில் குறை வந்து விடுகிறது. இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு பதில் இல்லை, இன்னும் ஒரு நல்ல காரியம் நடக்கலை, இன்னும் என் கஷ்டம் நீங்கலை, இன்னும் எனக்கு வீடு கிடைக்கல, ஒரு 2 சென்ட் வாங்க நினைத்தேன், 5 சென்ட் வாங்க நினைத்தேன், இன்னும் முடியலை. வாங்க நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை வந்துடுது. நல்லா படித்து முடித்தேன், ஒரு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சி போன இடத்துல செம்மையாக வேலை செய்ய முடியலை, அங்கேயும் சில முள் என்னை குத்தி கொண்டு இருக்கிறது. நான் நல்லது செய்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள முடியலை. என் மேலே பொறாமையின் ஆவி, நான் ஜெபித்து தான் பார்க்குறேன், இது மாற மாட்டேங்குது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற நிலைமையில் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் அவர் நம்மை ஜெபிக்க வைப்பார். ஏன்னா ஜெபித்தால் நம்மள என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை கர்த்தர் மாற்றுவார். ஜெபம் என்கிறது தேவனோடு பேசுவது, வேற ஒன்றுமே இல்லை. ஜெபம் என்கிறது நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறது. எனக்கு என்ன வேணும், இது தாங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்க, உம்மால முடியும் என்று சொல்லி அவரை புகழ்ந்து அவரிடத்தில் கேட்கிறது. ஆகவே இந்த பகற்காலத்தில், இந்த காலை பொழுதில் இந்த வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விஷயம் நடக்கவில்லை, எந்த காரியம் வரலை என்று சொல்லி நீங்கள் புலம்பாமல் அந்த விஷயத்திற்காக தொடர்ந்து இடைவிடாமல், அப்படின்னா வித்தவுட் ஸ்டாப், நான் ஸ்டாப் ப்ரேயர், இடைவிடாமல் சோத்திரம், இடைவிடாமல் சோத்திரம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அந்த மேட்டருக்காக ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவரால் முடியும், இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடக்கும், நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் நடக்கும், இந்த மாதம் முடியும்னு நடக்கும். இடைவிடாமல் உங்களுடைய சிந்தனை முழுவதும் ஜெப ஆவியால் நிரப்பப்பட்டு அந்த பர்டிகுலர் காரியத்திற்காக நீங்கள் முழுமூச்சாக ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படும்.
அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் தேவாலயத்திலேயோ வீட்டிலேயோ ஒரு இடத்துல அமர்ந்திருக்க ஆண்டவர் சொல்லலை. நம்முடைய கடமைகள், நம்முடைய வேலைகள், நம்முடைய சோத்திர அர்ப்பணிப்புகள்னு நிறைய இருக்குது. நமக்கு இந்த பூமியில் தேவன் நம்மை அனுப்பி நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார். அதை நாம் செய்து கொண்டே தான் இருக்கணும். அதோடு கூட நம்முடைய நாவானது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். கைதான வேலை செய்து நாவு ஸ்தோத்திரம் பண்ணலாமே. கண் தானே பார்த்து படிச்சுட்டு இருக்குது. நாவு அல்லேலூயா ஆண்டவரே உமக்கு நன்றியப்பான்னு உள்ளான மனுஷனில் இருந்து ஜெபிக்கலாமே. எனக்கு இந்த காரியம் வரட்டுன்னு சொல்லலாமே. யாத்திரையாக போகும்போது வாகனத்தை ஓட்டிட்டு போகிறோம், ஜெபித்து கொண்டே போகலாமே, ஜெபித்துட்டே இருக்கலாமே. இதுக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த காலையில் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. எதை வேணும்னாலும் நிறுத்திடுங்க. இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமோ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஆனால் ஜெபத்துக்கு மட்டும் ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹல்லேலூயா, ஜெபிச்சிட்டேன்னு ஒரு திருப்தி உங்களுக்கு வரவே கூடாது. நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு இன்னும் திருப்தி வரவே இல்லை. ஜெபிச்சிட்டேன், ஜெபித்து முடிச்சிட்டேங்கிற திருப்தி எனக்கு வரலை. சோத்திரம். அப்படி ஒரு திருப்தி வந்துட்டுன்னு சொன்னால் ஜெபம் நின்றுட்டுன்னு அர்த்தம். ஜெபத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சுட்டே இருக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும், நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கணும், நம்முடைய சபைக்காக, ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சோத்திரம். ஹல்லேலூயா, ஏழை எளிய மக்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, பாவத்தினுடைய கிரியைகள் அழிக்கப்பட எவ்வளவு காரியம் இருக்கு பாருங்க. இது எல்லாவற்றையும் நினைத்து ஒரு ஹல்லேலூயா ஒரு கேப் இல்லாமல் ஜெபிக்க சொல்கிறார். ஒரு கேப்பே வரக்கூடாது. அல்லேலூயா, இரவு பகலாக ஜெபியுங்க. எல்லா காலத்திலும் ஜெபியுங்க. ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பாக பரலோகத்தின் தேவனுங்க இறங்கி வருவார். அல்லேலூயா. ஜெபம் ஒன்று தான் நம்மை தேவனோடு கூட இணைக்கிறது. அதே போல் ஜெபம் ஒன்று தான் தேவனை நம்மிடத்தில் இணைக்கிறது. வேற எந்த வழியிலும் இணைக்க முடியாது. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆதியாகம புஸ்தகத்தில் அங்கே ஸ்தோத்திரம் அந்த யாக்கோபு கண்ட சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து ஒரு ஏணி நிறுத்தப்பட்டு அதனுடைய மறுமனை வானத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் படிக்க முடியும். அப்போ வானத்தை தொட்டு கொண்டிருக்கிறது, அங்கிருந்து தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள் என்பதை அவன் கண்டான் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அதுதான் பெத்தேலாக மாறியது, அப்பத்தின் வீடாக. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், வானத்திலிருந்து தூதன்மார்கள் ஏறி இறங்குறான்னா கர்த்தருடைய கனெக்ஷன் அங்கே இருக்கிறது. வானங்கிறது தேவனுடைய சிங்காசனம், இந்த பூமி அவருடைய பாதபடி. அப்போ ஆண்டவருடைய பாதபடியில் இருக்கிறோம். அவருடைய பாதபடியாக சபையில் அவர் நமக்கு கொடுத்த வீடாகிய கூடாரத்தில் ஒரு பகுதியை அவருக்கென்று ஒதுக்கி வைத்து சோத்திரம், அது அவருடைய பாதபடியாக நம்ம நினைத்து அதில் ஜெபிக்கிறோம் என்றால் இந்த ஜெபமாகிய ஏணிதான் அந்த வானத்தில் நம்மளை இணைக்குமே தவிர வேற ஒன்று நம்ம இணைக்காது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் வேறு எந்த ஜாதிக்கும் கொடுக்கல. இஸ்ரவேலை உனக்குத்தான் தந்தேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அதனால என் அன்பு பிள்ளைகளே, அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சியே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வி சம்பவித்திருந்தாலும் நீ பயப்படாத. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எந்த கஷ்டமானாலும் எந்த ஒரு இருளானாலும் சூழ்ந்து நிற்கலாம், ஆனால் உங்களை அணுகாது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த இருளை மாற்றுவார். நான் சொன்னேன், அந்த ஏணி எப்படி வானத்தை தொட்டு அங்கிருந்து தூதர்கள் ஏறி இறங்கினார்களோ அது வேற ஒன்றும் இல்லை, அது ஜெபந்தான். தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற அந்த விண்ணப்பம் அப்படி ஹல்லேலூயா சோத்திரம் தேவனுக்கு முன்பாக தீபமாக அது நம்மளை பரலோகத்தில் கனெக்ட் பண்ணுகிறது. பரலோகத்துக்கு அங்கிருந்து தேவன் தூதர்களை அனுப்புகிறாரு. என்ன காரியம், இந்த காரியத்தை செய்து கூட, இந்த காரியம் என் பிள்ளை கேட்டுட்டு இருக்கிறான் பாருங்க. ஒரு தானியேல் ஜெபிக்கிறான், அந்த தானியேல் உபவாசம் பண்ணி கதறுகிறான். அவனுக்கும் தேவனுக்கு இடையில் உள்ள அங்கிருந்து வர வேண்டிய நன்மையை அந்த பொல்லாத பிசாசு வானமண்டலத்தில் சபிக்கப்பட்ட ஆவிகள் தடை பண்ணி வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் தூதனை அனுப்பி தடையை தகர்த்து அவனுக்கு வர வேண்டிய நன்மையை கொண்டு வருகிறார். இவன் எங்க தேவ பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். இதுதான் உண்மை. இடைவிடாமல் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க.
எந்த வீட்டை கட்ட முடியலன்னு கஷ்டப்பட்டீங்களோ அந்த வீடு கட்டப்பட்டு பிரதிஷ்டையாகி உங்கள் கையில் கர்த்தர் கொடுப்பாரு. எந்த இடத்த வாங்க முடியல, எனக்கு வீட்டடி பூமி கிடைக்காதான்னு கதறி இருப்பீங்க, அதுக்கு ரெட்டிப்பான பூமியை விலக்கிரயமாக வாங்கி தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலகுனியும்படி சாத்தான் உங்களுக்கு செய்தானோ அதே இடத்துல உங்கள் தலையில் கிரீடம் வைப்பார். இதுக்கு ஜெபந்தான் காரணம். எந்த பாடம் உங்களுக்கு ஃபெயிலியரை கொடுத்ததோ, எந்த சப்ஜெக்ட் மண்டையில் ஏறலை, மூளையில் நிற்கலைன்னு கதறினீங்களோ, ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த சப்ஜெக்டில் 100 மடங்கு நன்மை உங்களுக்கு கொடுப்பார். எந்த ஆலையிலும் இடத்துல சோத்திரம் கிடைக்க வேண்டிய நன்மை இன்னொருத்தர் தட்டி பறித்து கொண்டு போயிட்டாங்களோ அதே இதை கர்த்தர் திருப்பி கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஜெபங்கிற ஆயுதத்தை கையில் வைத்து கொள்ளுங்க. ஜெபமே ஜெயமாய் மாறட்டும். இந்த காலை நேரத்தில், இந்த அருமையான நேரத்திலும் கூட உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை மறுபடியும் துதிக்கிறேன், மறுபடியும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ண பழகி கொள்ளுங்க. பரலோகத்துக்கு உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்படக்கூடாது. நீங்கள் எப்போ நான் ஜெபிச்சிட்டேன், ஜெபிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களோ கனெக்ஷன் துண்டாகிவிடும். ஒரு நாளும் சொல்லாதீங்க. என்றைக்குமே நமக்கும் தேவனுக்கு இடையில் உள்ள அந்த கனெக்ஷன் மட்டும் துண்டாக விடக்கூடாது. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் போராடிட்டு இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது தான் ஏதாவது பிரச்சனை வரும். நீங்கள் ஜெபிக்கணும்னு இருக்கும்போது தான் வீட்டில் பிள்ளைகள் மூலம் பிரச்சனை வரும், இல்லைன்னா வீட்டுக்காரன் மூலம், அல்ல மனைவி மூலம், இல்லைன்னா வேறு வெளியே இருந்து ஒரு ஃபோன் கால் வரும், தடைகள் உண்டாகும். அந்த தடைகள் எதுக்கு தெரியுமா? நீ ஜெபிக்கக்கூடாது என்பதற்காக. நீ இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடாது. நீ ஜெபித்தா பரலோகம் கீழே வரும், அங்கிருந்து தூதன்மார்கள் இறங்கி வருவாங்க. தூதன் வந்துட்டானாலே உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா நன்மையும் வந்துட்டுன்னு அர்த்தம். ஆகவே தூதன் வெளிப்படும்படியாக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் இன்னும் கூட பார்ப்பீங்கன்னா, சோத்திரம் முகவரையாக சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடி 10வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அதில் சோத்திரம் அங்கே பார்த்தீங்கன்னா 1 வசனம் சொல்லி, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். 100க்கு அதிபதி, ஒரு பட்டாளத்தினுடைய இராணுவத்தில் 100 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு கேப்டன். அவன் அல்லேலூயா, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவபக்தி உள்ளவன். பாருங்க 2வது வசனம், தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவன். அடுத்து சொல்லுகிறது 3வது, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். 4வது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, எப்பொழுதும் ஒரு பட்டாள இராணுவ அதிகாரி 100 பேரை நடத்தக்கூடிய 100 பேருக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நிற்கக்கூடிய மனிதன் எவ்வளோ பிஸியானவன். எப்படி பாஸ்டர் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் என்று அநேகர் கேட்கறது உண்டு. எப்படி இந்த பிள்ளையை சொல்லி அநேகர் சொல்லுவாங்க, அந்த பிள்ளையை அது பார்க்கணும், இந்த பிள்ளையை பார்க்கணும், பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு விடணும், அது சாப்பாடு வைக்கணும், இங்கே வரணும், அங்கே வரணும். எப்படி பண்ண முடியும்? பிரியமானவர்களே, அது தவறான கருத்து. அது சாத்தான் கொடுக்குற ஆலோசனை. தேவன் தந்திருக்கிற நன்மையை வச்சு தேவனிடத்தில் ஜெபிக்க முடியலைன்னு சொல்லாதீங்க. தேவன் தந்த நன்மைகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டியது. தேவன் தந்த குடும்பத்தை, தேவன் தந்த பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தணும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷங்கள். ஆனால் இங்கே பாருங்க, இதை விட பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவ மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு எத்தனை சோத்திர பொறுப்புகள் உண்டு. 100 பேருக்குள்ள காரியம் பார்க்கணும். இனி இந்த தேசத்தை எந்த இடத்துல பாதுகாக்க அவங்களை நிறுத்தியிருக்காங்களோ அந்த இடத்தின் மேல் கண்ணும் கருத்துமார் எவ்வளோ பெரிய காரியங்கள் உண்டு பாருங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் 24 hours டியூட்டி தான் கேப்டன். அப்படிப்பட்டவர் சொல்ல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவபக்தியா இருந்தான், வீட்டார் அனைவரோடும் பயந்திருந்தான், தேவனுக்கு பயந்தான், மனுஷனுக்கு பயப்படலை, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். ஆனால் அடுத்து சொல்லுகிறார், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இதுதான் இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம். எப்பொழுதும் இவ்வளோ பெரிய பிஸியான மேன், ஒரு பிஸியான ஒரு தலைவன் ஜெபிக்கிறான் என்றால் உங்களுக்கு எனக்கு ஏன் ஜெபிக்க முடியாது? பரிசுத்த ஆவியானவரை உள்ளக்குள்ளே இழுத்து கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இருதயத்தில் இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாவில் வச்சுக்கிடுங்க. அவர் ஜெபம் பண்ண வைப்பார். அல்லேலூயா. அங்கே நீங்கள் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆமென், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரும். பார்த்தீங்களா? அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணனா. இப்போ யார் இறங்கி வந்துட்டா? தூதன் வந்துட்டான். இடைவிடாமல் நீ ஜெபித்தால் தூதன் பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்படுவார். வந்து இங்கே என்னென்ன செய்யணுமோ அவ்வளத்தையும்
சொல்லுகிறாரு பாருங்க, பிரத்யட்சமாய் தரிசனம் காண்கிறான். 4ஆம் வசனம், உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்னன்றான். இவன் கேட்குறான், பயம், தூதன் வந்துட்டான் ஜெபத்தில், என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு உன்னை பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்துட்டு இருக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆமீன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஜெபத்தை நிறுத்திருக்காங்க. எதை வேணால் நிறுத்தலாம், ஒரு யாத்திரை வேணால் நிறுத்தலாம். ஆமீன், சோத்திரம். ஒரு குடும்பத்தை, ஒரு சகோதரனை, அது யாரை வேணாலும் இப்போ வராதிங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா என் ஜெபத்தை என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த காலையில் கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பரலோகத்திலிருந்து நன்மைகளை தூதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிடம் ஜெபியுங்க. கர்த்தர் இந்த காலையில் உங்களை அபிஷேகம் பண்ணட்டும். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, மனதுருக்கமுடையவரே, மகாபெரிய தெய்வமே, இப்போது நீ தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தை நிரப்பி இருக்கிறது ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி தந்தீர். இதோ இந்த வார்த்தைகளை இந்த யூடியூப் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த கிருபை இந்த காலையில் ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அந்த பரிசுத்த வல்லமை, மேல் வீட்டறையில் இறங்கி வந்த வல்லமை, அல்லேலூயா, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் மேலேயும் இறங்கி வருவதாக. அந்த உன்னத வல்லமையால் மட்டும்தான் எங்களால் ஆண்டவரே, ஆமீன், அவரால் மட்டும்தான் எங்களை ஜெபிக்க வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே இருக்கும்போது அல்லேலூயா நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க முடியும். மாம்ச பலத்தில் ஜெபிக்க முடியாது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுவீராக. ஓ கர்த்தர், அப்படி செய்ததுக்காய் சோத்திரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி பரலோகத்தின் தூதனை இந்த பூமிக்கு ஆண்டவர் அல்லேலூயா இறங்கி வர, ஆமே, இவர்கள் ஜெபம் மகிமையாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவைகள் நிறைவேற்றப்படட்டும். எப்படி ஒரு கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் ஆகிய தெய்வம் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பினீரோ, அதுபோல இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். என் ஜெபம் கர்த்தருடைய தூதனை இந்த வீட்டுக்கு கொண்டு வரும். என் ஜெபம் கர்த்தருடைய தூதனை இந்த சபைக்குள்ளே கொண்டு வரும். என் தேவன் பதிலை அனுப்புவார் என்று சொல்லி இடைவிடாமல் ஜெபம் பண்ண கிருபை கொடுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த ஆண்டு என் தகப்பனே, உம்மை விட்டால் நான் யாரிடத்தில் செல்வேன்? என் கண்ணீரை காண்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெபம் கேளும், பதில் தாரும், ஜெபம் கேளும், பதில் ஜெபம் கேளும், பதில் தாரும், ஜெபம் கேளும், பதில் தாரும், ஜெபம் கேளும், பதில் தாரும், ஜெபம் கேளும், பதில் தாரும், ஜெபம் கேளும், பதில் தாரும். விண்ணப்பம் கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெபாவி என் வாழ்வில் ஊற்றிடுமே, உமதாவி என்னுள்ளே இறங்கிடுமே, ஜெபாவி என் வாழ்வில் ஊற்றிடுமே, உமதாவி என்னுள்ளே இறங்கிடுமே, மடை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே,
எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே. மடை திறந்து வெள்ளம் போல ஊற்ற வேண்டுமே. கண்கள் எல்லாம் கண்ணீர் ஊற்றாய் மாற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும். பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே. அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே. பல கோடி ஆத்துமாக்கள் அழிகின்றதே. அவர் பேரில் பரிதபிக்க யாரும் இல்லையே. ஜெபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே. திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபாவி எனதுள்ளே இறங்க வேண்டுமே. திறப்பில் நின்று ஜெபிப்பவனாய் மாற்ற வேண்டுமே. ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும், ஜெபம் கேளும் பதில் தாரும். அப்பா, ஜெபிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதா. என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லையே, என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்று கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய ஆவியை ஊற்றும் என்று கெஞ்சி கூப்பிடுகிறோம் ஐயா. Pour out your spirit on us, Lord. இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதா. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஐயா. என்னுடைய ஜெப வாழ்க்கை எழும்பட்டும் ஐயா. Please, Lord. Please fill us with your spirit. Please, Lord. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்திருக்குதே. நிலை மாற எனதுள்ளம் ஏங்கி நிற்குதே. மழை வேண்டி பூமி எல்லாம் காத்திருக்குதே. நிலை மாற